கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சங்கீதம் 25:7. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். திருப்பாடல்கள் 25:7. In your constant love and goodness, remember me, Lord. Psalms chapter 25 verse 7. கர்த்தர் நம்மை நினைவு கூற வேண்டும். நம் ஆதி தகப்பன்மாரில் அநேகர் கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று வேண்டினர். கர்த்தர் நம்மை நினையாதபடி மறந்து விடுகிறவர் அல்ல. மேலும் நாம் எதையும் கேட்காமலே தேவன் எல்லாவற்றையும் தந்து விடுவாரானால் நாம் அவரிடம் பேசவும் உறவாடவும் ஏதுவிராது. என்னை நினைத்தருளும் என்பது ஒரு சிறு ஜெபம். இது நம் தகப்பனோடு உள்ள உறவை வலுப்படுத்தும். யாத்திராகமத்தில் கர்த்தரின் தாசனாகிய மோசேயின் ஜெபம் உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் என்பதாக இருந்தது. மேலும் அவர் யாத்திராகமத்தில் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று மீண்டும் ஜெபித்தார். நியாயாதிபதிகளில் சிம்சோன் கர்த்தரை நோக்கி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று வேண்டினார். 2 ராஜாக்களில் எசேக்கியா ராஜா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நெகேமியா இப்படியாக கூறுகிறார், எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்படியானால் நாம் எவ்வளவு முறை கர்த்தரிடம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று? கர்த்தரால் நினைவு கூறப்பட்ட அவர்கள் யாவரும் தங்கள் வாழ்வில் அநேக அதிசயங்களை கண்டு கர்த்தரை துதித்தார்கள். அநேக நெருக்கடிகளுக்குள் சிக்கி முறையிட்ட இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் நிலைத்தருளின போது மோசே என்ற இரட்சகன் மூலமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் ஆயத்தம் செய்தார். ஜெபம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கல்வனை கூட கர்த்தர் பரதீசில் நுழைய செய்தாரே. நாமும் இன்று எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போதே சொல்லுவோம், கர்த்தாவே என்னை நினைத்தருளும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று. யார் நம்மை மறந்தாலும் சர்வ வல்லவர் நம்மை நினைப்பார். நம் நிலையும் நிச்சயம் மாறும். ஆமேன். The Lord must remind us, many of our first fathers prayed, Lord, remember me. The Lord is not the one who forgets about us. Also, God is everything when we ask nothing. If we give, let us speak to Him, don't worry. Remember me is a short prayer. This will strengthen our relationship with our Father. The prayer of Moses, the servant of the Lord, was, remember thy servant Abraham, Isaac and Israel. And he prayed again, think of this nation as thy people. Samson prayed to the Lord, remember this one thing for me. King Hezekiah prayed, O Lord, remember that I have walked before you in truth and in goodness of heart, and have done good in your sight. Nehemiah said, pray for me, he pleaded, and Job applies. Jeremiah says in. King David says many times, how often then should we say to the Lord, remember me, O Lord? All of them who have been remembered by the Lord have seen many wonders in their lives and praised the Lord. When the Lord remembered the sons of Israel who had fallen into a great crisis, the Lord prepared a deliverance through Moses the Savior.
Prayer. Lord, remember your servant when you come into your kingdom. The Lord entered paradise no matter what situation we are in today. Let's say, Lord, remember me. Remember me, Lord, that whoever forgets us, Almighty will remember us. Our state will definitely change. Amen.